உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாரும் நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. மாயா அந்த மாதிரி பொண்ணும் இல்ல. அவ பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையில ஒரு பாதியாவது என் பேர்லயும் வைங்க. நீங்க ஒருத்தவங்க மேல பழி போடுறீங்க. பொதுவா பழி போடுறவங்களையும் பழி வாங்குறவங்களையும் நாங்க யாருமே நம்புறது இல்ல. பாருங்க, உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க இவ்வளோ கலவரம் நடக்குது. வீட்ல சீனுவை காணமே. மாயா அங்க இருக்கான்னு இந்த ஆளு வந்ததுல இருந்து காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருக்கான். சீனுவையும் காணோம், மாயாவையும் காணோம். அது ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன். அது இந்த வீட்டுக்கு கொஞ்சம் எதிராக கூட இருக்கலாம். சீனு நேத்து ராத்திரி சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? வீட்டுக்கு பிடிக்காததா, சட்டத்திட்டங்களுக்கு உட்படாததா இருக்கலாம். அப்போ சீனு மாயாவை கல்யாணம் பண்ணத்தான் நேத்து என்கிட்ட புரட்சி பண்ண போறேன், புரட்டி போட போறேன்னு சொன்னானோ? அவன் சொன்னதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுதே. ஒரே குழப்பமா இருக்கே. இவர் ஏன் மாயாவை பார்த்தேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு? ஒருவேளை உண்மையிலேயே பார்த்துதான் இருப்பாரோ? ஐயோ, மாயா யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கான்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன சீனு எதுக்கு மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு போனோம்? ஒருவேளை மாயா சீனுவதான். அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன தப்பான காரியமும் நடந்துடக்கூடாது. எனக்கு நீதான் துணையா இருக்கணும். இந்த வீட்டுல மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வேண்டாமா? ஐயோ, டேய், என்ன பிளான் வச்சிருக்க? ஏய், உள்ளவி. மாயா சைன் பண்ணும்போது இந்த தாலி அவ கழுத்துல கட்டிடலான்னு இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.